சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியாவில் மண்சரிவில் சிக்கிக் கொண்ட தமிழர் பகுதி அரசாங்கம் அலட்சிய போக்குடன் செயற்படுவதாகவும் பொதுமக்கள் ஐயம். அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகம் ஸ்தாபிப்புக்கு அனுர பணிப்பு. அனர்த்த நிலைமையை இயல்புக்கு திருப்பும் நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. 190 தாண்டியுள்ள டித்வா உயிரிழப்புகள். மீட்பு பணிகள் தீவிரம். மாவிலாறு குளக்கட்டு உடைப்பினால் வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்கள். 120 பேர் இதுவரையில் மீட்பு. டித்வா புயலால் யாழில் இதுவரை 2 பலி. 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு. தமிழகத்தில் வலுவிழக்கும் டித்வா புயல். இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் 193 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று நண்பகல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் 193 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அனர்த்தங்களில் சிக்கி 228 பேர் காணாமற் போயுள்ளனர். அதேபோல் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் 2,66,114 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 9,68,304 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வீடுகளை இழந்து நிற்கதியாகியுள்ள மக்களுக்காக நாடு முழுவதும் 1094 பாதுகாப்பு மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 41,005 குடும்பங்களைச் சேர்ந்த 1,47,931 பேர் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பணிகள் முப்படையினர் மற்றும் அதிகாரிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது. நுவரெலியாவின் பல பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசிய மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வதில் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரையில் எந்தவிதமான அரசாங்கசார் உதவிகளோ தொலைத்தொடர்பு வசதிகளோ மீட்பு பணிகளோ முன்னெடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பகுதிகளின் நிலவரம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஜஸ்டின் எமது செய்திப் பிரிவுக்கு தகவல் வழங்கியுள்ளார். நுவரெலியா, வலப்பனை மற்றும் உடப்பு செலாவ பகுதிகளில் அநேக மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதேவேளை வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அநேக வீடுகள் மண் சரிவுக்குள்ளாக சிக்கியிருக்கின்றன. அதேவேளை அநேக சடலங்களும் தற்போது மீட்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் அரசாங்கத்திலிருந்து ஒரு விதமான உதவியும் இதுவரை கிடைக்கவில்லை என்று மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அதாவது மீட்பு பணிகளை பொதுமக்கள் மாத்திரமே முன்னெடுத்து வருகின்றனர். இதுவரையிலும் எந்தவிதமான அரசாங்கத்திலோ அல்லது இராணுவ தரப்பிலிருந்தோ அல்லது காவல்துறை தரப்பிலிருந்தோ எந்த உதவிகளும் வராத பட்சத்தில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மீட்பு பணிகளை தங்களால் இயன்ற அளவு செய்து வருகின்றனர். அநேக சடலங்கள் மீட்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூறக்கூடிய அளவுக்கு, எண்ணிக்கையாக கூறக்கூடிய அளவுக்கு தற்போது தகவல்களை பெறுவதற்கு முடியாதுள்ளது. குறிப்பாக எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நுவரெலியா பிரதேசத்தில் ராகலையிலிருந்து நுவரெலியா வீதி, அதேவேளை ராகலையிலிருந்து வலப்பனை வீதி, அதேவேளை ராகலையிலிருந்து உடப்புசலா வீதி முழுமையாக சேதமடைந்து, முழுமை என்றால் அநேக இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றமையால் இந்த பிரதேசங்களுக்கு போக்குவரத்தை செய்வது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதேவேளை தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கிறமையால் தகவல்களை வெளியே அனுப்புவதற்கோ அல்லது தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கோ அநேக இடர்பாடுகளுக்கு மத்தியிலேயே மக்கள் துன்பங்களுக்கு மத்தியில் சடலங்களை கூட வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் தற்போது தவிக்கின்றனர். அதே நிலையில் வைத்தியசாலைக்கு செல்வதற்கான வீதியும் முற்றாக தடைபட்டிருக்கின்றமையால் நோயாளிகளை கொண்டு செல்வதற்கோ அல்லது கர்ப்பிணி தாய்மார்களை கொண்டு செல்வதற்கோ எந்தவித வழியும் இல்லாது அநேக மக்கள் தற்போது இடர்பாடுகளுக்கு மத்தியில் ஜீவித்து வருகின்றனர். அதே வேளையில் போக்குவரத்து ஸ்தம்பிதமாகி இருக்கின்றமையால் உணவுப் பொருட்களும்
குறிப்பாக வெளி பிரதேசங்களில் இருந்து வருகிற கடைகளுக்கு வருகிற உணவுப் பொதிகள் எல்லாமே முற்றாக தடைபட்டு இருக்கிறது. ஆகவே ஒரு உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வீதி இதுவரையில் 3 நாட்கள் கடந்தும் வீதிகளை துப்புரவு செய்வதாக எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. சீரற்ற காலநிலையால் நுவரெலியா ராகலி பகுதி முழுவதுமாக முடக்கப்பட்டு இலங்கையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ராகலை பிரதேசம் தமிழர்கள் அதிக அளவில் சரிந்து வாழும் காரணத்தால் அரசாங்கத்தினுடைய இவ்வாறான அலட்சிய போக்கிற்கு உள்ளாகியிருப்பதான ஐயம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். நாங்கள் இங்கே ராகலை பகுதியிலிருந்து இந்த குரல் பதிவை நாங்கள் செய்கிறோம். விசேஷமாக இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இதில் இங்கே மலைநாட்டு தமிழர்கள் வாழும் பகுதி. இங்கே ராகலை என்ற பகுதியில் 3 பாதைகள் இருக்கிறது. நுவரெலியா செல்வதற்கு மற்றும் இங்கே வெளிமடை செல்வதற்கு, இங்கே வலப்பனை என்ற பகுதிக்கு செல்வதற்கு. ஆனால் 3 பாதைகளும் அங்கே முற்றாக மூடப்பட்டிருக்கிற மண் சரிவினால். அங்கே மண் சரிவு மாத்திரம் பாதைகள் மூடப்பட்டது மாத்திரமல்ல, பல குடும்பங்கள் நிற்கதியாகி இருக்கிறது, பல உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது. பல வீடுகள் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு காணப்படுகிற நிலையில் இருக்கிறது. அப்படி இருந்தும் இது அரசாங்கத்தினால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரை நாங்கள் அறியவில்லை. நாங்களும் இங்கே வேறொரு இடத்திலிருந்து வந்து இந்த இடத்துல தங்கியிருந்து நாங்களும் செல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்படி இருந்தும் இந்த இடத்துல எந்த விதமான நடவடிக்கை அங்கே முன்கூட்டியதான எந்த காரியங்களும் இங்கே செயல்படுவதாக அரசாங்கத்தினால் செயல்படுவதாக எந்த தகவலையும் எங்களால் அறிய முடியவில்லை, காணக்கூடாததுமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இது முற்றிலும் ஒரு தமிழருடைய பகுதி என்பதால் இது புறக்கணிக்கப்படுகிறதோ என்ற ஐயமும் எங்களுக்கு இருக்கிறது. அதிகமாக இங்கே மலைநாட்டு தமிழர்கள் வாழ்கிற பகுதி, மலைநாட்டு தோட்ட தொழிலாளர்கள், தேயிலை தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவர்களுடைய நாளாந்த காரியங்களை கூட செயல்படுத்த முடியாத நிலையில் அங்கே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எரிபொருள் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் பாதைகள் மூடப்பட்டிருக்கிறபடியா, பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறபடியினால் எந்த பகுதியிலிருந்தும் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுகிறது. அது மாத்திரம் உணவு குறைபாடுகள், அநேக வீடுகளில் பட்டினியும் பசியோடு இருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான தகவல்களை நாங்கள் அறிவிப்பதற்காக எந்த விதமான நெட்வொர்க் வசதியும் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. எப்படியும் இந்த செய்திகளை அரசாங்கத்துக்கோ அல்லது முகநூல் மூலமாக, யூடியூப் மூலமாக அங்கே அறிவிப்பதற்கு எந்த விதமான வழிமுறைகளும் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் இந்த குரல் பதிவை ஐபிசி வானொலிக்கு நாங்கள் இதை அறிவிக்கிறோம். இதை நீங்கள் அங்கே எல்லாருக்கும் இந்த செய்தியை நிச்சயமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இங்கே வாழ்கிற எல்லா மூவின மக்களுக்கு மத்தியிலும் அவர்களுடைய சார்பில் நாங்கள் இந்த பதிவை நாங்கள் செய்கிறோம். இது முற்றிலுமாக மழை நின்று 3 நாள் ஆகிவிட்டது. ஆனால் 3 நாளும் எந்த விதமான காரியங்களும் இங்கே நடைபெற்றதாக நாங்கள் காணக்கூடாததாக இருக்கிறது. எந்த விதமான ஜேசிபியை கொண்டு மண்ணை எடுத்து செல்வதோ அல்லது வீதிகளை புனரமைப்பதோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் செயல்படுகிற ஒரு அரசாங்கமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் இங்கே இந்த பகுதியில் நாங்கள் கண்ட காட்சியாக, எங்கள் கண்களால் நாங்கள் கண்ட காட்சிகள். நாங்கள் இதன் வீடியோக்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் வீடியோ அப்லோட் செய்யக்கூட முடியாத அங்கே வலைப்பின்னலின் தடங்கள் காரணமாக இவைகளை நாங்களால் பதிவேற்ற முடியவில்லை. அவை இந்த குரல் பதிவை நாங்கள் ஐபிசி வானொலிக்காக வழங்குகிறோம். பதுளை வெளிமடை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ரேந்தபோல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 5 பேர் காணாமற் போயுள்ளனர். திருகோணமலை மாவிலாறு குளக்கட்டு உடைப்பெடுத்துள்ள நிலையில் அதை அண்டிய தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெறுகை, கிண்ணியா, மூதூர் உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகளும் வெள்ள அபாயத்தின் கீழ் உள்ளன. மாவிலாறு நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு 13 இடங்களில் உடைப்பெடுத்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு விமானப்படையின் உதவியுடன் மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை சேருவில ரஜமகா விகாரை ஒரு பாதுகாப்பான இடமாக பேணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக மாவிலாறு மடை மற்றும் அணைக்கட்டு ஆகியன அபாயகரமான நிலையில் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது.
மகாவலி கங்கையின் ஆற்றுப்படுகையில் தாங்க முடியாத அளவுக்கு அதிக நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதாலும் அந்த பகுதியில் பெய்த மழையினாலும் இவ்வாறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சிக்கியிருந்த 121 பேர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்திகள் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இலங்கை விமானப்படை ஊடக பேச்சாளர் இன்று மாலை வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்பு பணிகளுக்காக விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 மற்றும் MI-17 ஆகிய 2 உலங்கு வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கண்டி பேராதனை சரசவிகம பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் 23 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த மண் சரிவினால் 10 வீடுகள் முற்றிலும் அழிவடைந்துள்ளன. இதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். அனர்த்த நிலைமையினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்த நிலைமை தணிந்தவுடன் மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு திருப்புவதற்கு எடுக்கப்பட வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்த அலுவலகத்தில் பின்வரும் அமைச்சுக்கள், நிறுவனங்கள் மற்றும் முப்படையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் கடமைகளுக்காக இணைக்கப்படவுள்ளனர். இந்த நிலையில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு, விவசாய கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சு மற்றும் இவற்றின் கீழ் இயங்கும் இலங்கை புகையிரத திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம், தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை, இலங்கை மின்சார சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனம் மற்றும் முப்படையினர் என்பன உள்ளடங்கும். இந்த அலுவலகமானது நிறுவனங்களின் அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைத்து வசதிகளை வழங்கும் ஒரு கூட்டு நடவடிக்கை மையமாக செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். இலங்கையில் நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினால் யாழ்ப்பாணத்தில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளார். சீரற்ற வானிலையால் சில தினங்களுக்கு முன்பு மருதங்கணி பிரதேச செயலாளர் பிரிவில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் யாழ் பொன்னாலை கடலில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை பொன்னாலை சிறு கடலில் மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற நிலையில் காணாமல் போன பொன்னாலையைச் சேர்ந்த 63 வயதான நாகன் கிருஷ்ணமூர்த்தி எனும் மீனவரின் சடலமே இன்று மீட்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி சீரற்ற வானிலையால் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் தொடர்கின்ற சீரற்ற காலநிலையால் தமிழர் தாயகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள அவலநிலை காணப்படுகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல கிராமங்கள் இடைத்தங்கல்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகிறது. யாழ் தென்மராட்சி கிழக்கு கொடிகாமம் பகுதியிலும் வெள்ள நீர் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது கொடிகாமம் மத்தி, கொடிகாமம் தெற்கு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய நிலையில் பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் இன்று மாலை வரை யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு ஆரம்ப பாடசாலையில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 66 பேரும், யாழ் கொடிகாமம் அரசின வித்தியாலயத்தில் 31 குடும்பங்களைச் சேர்ந்த 86 பேரும், யாழ் போக்கட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ்கலவன் பாடசாலையில் 26 குடும்பங்களைச் சேர்ந்த 74 பேரும், யாழ் போக்கட்டி ஆதாக்கா பாடசாலையில் 17 குடும்பங்களைச் சேர்ந்த 64 பேரும், கச்சாய் மகாவித்தியாலயத்தில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழை வீழ்ச்சி அதிகரித்தால் இன்னும் அதிகமானோர் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதை அவதானிக்க முடிவதுடன் மீனவர்கள் தமது உடைமைகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தியுள்ளனர். வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடம் நோக்கி சென்றுள்ளனர். மறு அறிவித்தல் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா குட்டிக்கராச்சி பாலம், குறிஞ்சாக்கேணி பாலங்களின் மேலாக வெள்ளநீர் ஊடர்த்து பாயத் தொடங்கி நீர் பரவுகின்றது. இதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்ட நிலையிலும் அத்தியாவசிய தேவை கருதி கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியின் குட்டிக்கராச்சி பாலமூடாக கிண்ணியா நகரசபையின் ஏற்பாட்டில் டிராக்டர் இயந்திரம் மூலமான போக்குவரத்து இடம்பெற்று வந்த போதும் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் தடைப்படலாம் என கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் எனவும் கூறப்படுகின்றது. குறித்த கரையோரங்களை அண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நிலவுகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 9154 குடும்பங்களைச் சேர்ந்த
29,439 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2 இடர் நிலைமை காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக பல பகுதிகள் கடும் வெள்ளத்துக்குள்ளாகியுள்ளன. பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வாழ்வாதாரம் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கடற்றொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை கண்காணித்துள்ளார். அமைச்சர் தங்குமிடங்களில் இடம்பெயர்ந்த குடும்பங்களை சந்தித்து அவர்களின் உடனடி தேவைகள், சுகாதார நிலை, குழந்தைகள், முதியவர்கள் போன்றோரின் பாதுகாப்பு குறித்தும் கேட்டறிந்தார். அங்கு தங்கியிருந்த மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள், குடிநீர், குழந்தைகள் பயன்பாட்டு பொருட்கள் உள்ளிட்ட அவசர நிவாரணப் பொருட்கள் அமைச்சரின் ஏற்பாட்டினால் வழங்கப்பட்டன. நீர்மட்டம் உயர்வதால் ஏற்பட்ட சுகாதார அபாயங்களை தவிர்க்க அத்தியாவசிய மருத்துவ வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சுகாதார அதிகாரிகளுடன் அமைச்சர் சிறப்பு கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வெள்ள நீர் வெளியேற்றம் செய்ய வேண்டிய பகுதிகள், தாழ்வான இடங்களில் தங்கியிருக்கும் குடும்பங்களை பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றும் பணிகள், படகு மற்றும் வாகன வசதிகள் உள்ளிட்ட அனைத்தும் உடனடியாக செயல்படுத்துமாறு அவர் உத்தரவிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பே முதலாவது முன்னுரிமை எனவும் அரசு சார்பாக எந்தவித தாமதமும் இல்லாமல் நிவாரணம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் மேலும் உறுதியளித்தார். வெள்ள அச்சுறுத்தல் தொடர்பான நீர்ப்பாசன திணைக்கள அறிவிப்புகளை தொடர்ந்தும் கவனத்தில் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். மழையுடனான காலநிலை குறைவடைந்த போதும் மத்திய மலைப்பகுதிகளில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர் படிப்படியாக கீழ்நோக்கி நகர்ந்து வருகின்றது. எனவே வெள்ள அச்சுறுத்தல் தொடர்பான நீர்ப்பாசன திணைக்கள அறிவிப்புகளை தொடர்ந்து கவனத்தில் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்கள பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்பொழுது நாட்டில் உள்ள சகல இடங்களிலும் மண் ஈரப்பதமாக இருப்பதால் சில சமயங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மக்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது இது குறித்து கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வரையிலான கரையோரப் பகுதியில் மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மீனவர் சமூகத்திற்கு அறிவித்துள்ளார். சூறாவளியின் நேரடி தாக்கம் நீங்கியுள்ள போதிலும் அதன் மறைமுக தாக்கம் இன்னும் நீடிக்கின்றது. காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் கடல் அலைகள் 2 முதல் 3 மீட்டர் வரை உயரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏனைய கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் குறைந்துள்ளதால் மீன்பிடி நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து மீன்பிடி திணைக்களத்துடன் கலந்து ஆலோசித்து பொருத்தமான முடிவுகளை எடுக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். டிட்வா புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களின் நலன் கருதி இந்தியா போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகளில் ஈடுபட வேண்டும் என தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய ப. கௌதமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட எமது தாய் தமிழீழ மக்களின் பூர்வீக பகுதிகளுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசாங்கம் மிக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கும் தமிழீழ உறவுகளுக்கும் இந்திய ஒன்றிய அரசானது விரைந்து சில உதவி திட்டங்களை வழங்கியதை வரவேற்கின்றேன். அதேபோன்று எமது தொப்புள் கொடி உறவுகளுக்கு தமிழ்நாடு அரசும் உடனடியாக உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு அமைத்து மிக விரைவாக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நெருக்கடியானதொரு பேச்சுவார்த்தையினை நடத்தி ஒரு மீட்புக் குழுவினரை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும். இந்தியா என்ற சகோதரன் எப்போதும் தமக்காக நேசக்கரங்களை நீட்டுவதற்கு தயாராக உள்ளான் என்ற நம்பிக்கை எமது இலங்கை மக்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்கேற்ப இந்தியா விரைந்து செயற்பட்டு ஈழத்து உறவுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயலின் வேகம் 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டராக குறைந்து நகர்ந்து வருவதாக தமிழக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயலின் வேகம் 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டராக குறைந்து நகர்ந்து வருகின்றது. டிட்வா புயல் 24 மணி நேரத்தில் வட தமிழ்நாடு புதுவை கடற்கரை பகுதியில் வடக்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் வடக்கு நோக்கி நகரும் போது தமிழ்நாடு புதுவை கடற்கரையில் குறைந்தது 30 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும்.
தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் சென்னையில் இருந்து 170 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. வேதாரண்யத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூருக்கு 100 கிலோமீட்டரும், காரைக்காலுக்கு 110 கிலோமீட்டரும், புதுவைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டுள்ளது. தமிழகத்தின் தென் மாவட்டங்களை நடுங்க வைக்கும் வகையில் கடுமையான குளிர் பதிவாகி வருகிறது. மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகலிலேயே ஊட்டி, கொடைக்கானலை ஒத்த குளிர் நிலவியது. திருநெல்வேலியில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நேற்று 22 டிகிரி வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது. டிசம்பர், ஜனவரி மாதங்களிலும் இதுபோன்ற பகல் நேர குளிர் இதற்கு முன் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் 22.6 டிகிரி வெப்பநிலை பதிவாகி புதிய சாதனை படைத்துள்ளது. இதற்கு முன்பு 2011ஆம் ஆண்டு 24 டிகிரி வெப்பநிலை மட்டுமே பதிவாகியிருந்தது. தூத்துக்குடியில் நேற்று 20.5 டிகிரி வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டு 2004ஆம் ஆண்டில் ஏற்பட்ட 25.5 டிகிரி சாதனையை முறியடித்துள்ளது. கோவில்பட்டி 21.8, தென்காசி 21, திருச்செந்தூர் 20, பாம்பன் 23, கன்னியாகுமரி 26.6 என தென் மாவட்டங்கள் முழுவதும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குளிர் பதிவாகியுள்ளது. இத்தகவலை தன்னார்வ வானிலை ஆய்வாளர் தென்காசி ராஜா தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 303ஆக அதிகரித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நுவரெலியாவில் மண் சரிவில் சிக்கிக் கொண்ட தமிழர் பகுதி, அரசாங்கம் அலட்சிய போக்குடன் செயற்படுவதாகவும் பொதுமக்கள் ஐயம். அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் அலுவலகம் ஸ்தாபிப்புக்கு அனுர பணிப்பு, அனர்த்த நிலைமையை இயல்புக்கு திருப்பும் நடவடிக்கை எனவும் தெரிவிப்பு. 190 தாண்டியுள்ள டிட்வா உயிரிழப்புகள், மீட்பு பணிகள் தீவிரம். மாவிலாறு குளக்கட்டு உடைப்பினால் வெள்ளத்தில் மூழ்கிய கிராமங்கள், 120 பேர் இதுவரையில் மீட்பு. டிட்வா புயலால் யாழில் இதுவரை 2 பலி, 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு. தமிழகத்தில் வலுவிழக்கும் டிட்வா புயல், இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.